அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னைக்கு பேசுறேன். இப்ப என்ன சொல்ல போறேன்னா, இப்ப நீங்க கோயிலுக்கு போனா, இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து குழப்பங்கள் ஏற்படும். இப்ப கோயிலுக்கு போனா எத்தனை சுத்தணும்னு பொதுவா பாத்தீங்கன்னா, கோயிலுக்கு போனா 3 முதல் 9 சுத்துகள் சுத்துறது மிகவும் சிறப்பு. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி சுத்திட்டு வந்துருவாங்க. அது எந்த அதிபதியை பொறுத்து ஒரு வாட்டி சுத்தணும். மீதி எந்த கோயிலுக்கு போனாலும் 3 முறையிலிருந்து 9 முறை சுத்துறது தான் மிகவும் சிறப்பு. இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பிறக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு அதிபதி வந்திருப்பாரு. இப்போ கேது உங்க நட்சத்திரம் பார்த்தீங்க வச்சுங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ அஸ்வினி, மகம், மூலனா அதுக்கு அதிபதி கேது. அதே போல ஒருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த நட்சத்திரத்துடைய அதிபதியை சொல்லிருப்பாங்க. இப்போ முன்னாடி இப்போ சொன்ன பதிவில் இன்று அதை சொல்லிருக்கேன். இது உங்களுக்கு புரியலன்னா நீங்க அந்த பதிவை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்க. ஏன்னா ஒரு பதில் சொன்னால் அது சரிப்பட்டு வராது, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இது போல ஒரு அதிபதி இருப்பாங்க. இப்போ அது அடிப்படையில் சொல்கிறேன், அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க. இப்போ கேது அதிபதியாக இருந்தாருன்னா அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து விநாயகர். விநாயகரை 7 முறை அவங்க சுத்த வேண்டும், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ கேது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் அது போல ஒரு அதிபதிக்கும் நட்சத்திரம் இருக்கும். அது அப்படியே சொல்கிறேன், நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. கேது அதிபதியாக வரக்குள்ள விநாயகரை 7 முறை சுற்றி வள வர வேண்டும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல சுக்கிரன் உங்களுக்கு அதிபதியாக வரக்குள்ள நீங்க லட்சுமி துர்கையை 6 முறை சுற்றி வர வேண்டும். அதே போல சூரியன் அதிபதியாக வரக்குள்ள சிவனை 1 முறை சுத்தினா போதும், அவங்களுக்கு அனைத்து பலனும் கிடைச்சிடும், கருத்தில் கொள்ளுங்க. சந்திரன் அதிபதியாக கொண்டவங்க பார்வதி அம்மாவை 2 வாட்டி கோயிலில் சுற்றணும், கருத்தில் கொள்ளுங்க. செவ்வாயை அதிபதியாக கொண்டவங்க முருகப்பெருமானை 9 வாட்டி அந்த கோயிலுக்கு போனால் முருகப்பெருமானை 9 முறை சுற்றணும், கருத்தில் கொள்ளுங்க. ராகுவை அதிபதியாக கொண்டவங்க காளி அம்மாவையும் துர்கை அம்மாவையும் 4 வாட்டி அந்த கோயிலுக்கு வளம் வந்தால் அவங்களுக்கு சிறப்பு. அதே போல் குரு அதிபதியாக கொண்டவங்க பிரம்மா தட்சிணாமூர்த்தி இவங்களை 3 முறை வளம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மிக மிக சிறப்பு, கருத்தில் கொள்ளுங்க. சனியை அதிபதியாக கொண்டவங்க சனினா பூசம் அனுசம் உத்திராதி பூசம் அனுசம் உத்திராதி நட்சத்திரம், கருத்தில் கொள்ளுங்க. சனி அதிபதியாக கொண்டு பிறந்தவர்கள் விநாயகரை 8 முறை சுத்த வேண்டும், கருத்தில் கொள்ளுங்க. விநாயகர் கோயிலுக்கு போனால் 8 முறை சுத்த வேண்டும், அப்போதான் மிகவும் சிறப்பு. புதனை அதிபதியாக கொண்டவங்க இப்போ புதன்னா ஆயிலியம் கேட்டை ரேவதி இதான் நட்சத்திரம். அவங்க அதிபதியாக கொண்டவர்கள் விஷ்ணுவை வணங்கணும். விஷ்ணுவை 5 முறை அவங்க கோயிலுக்கு போனால் 5 முறை சுற்றி வள வரணும். நன்றி, வணக்கம்.